சற்று முன் வெளியான தகவல். இலவச சிலிண்டர் இனி கிடைக்காது. இது முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பத்தி பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசின் இலவச சிலிண்டர் திட்டத்தின் கீழ் அனைவரும் இந்த அப்டேட்டை முடித்தால் மட்டுமே சிலிண்டர் உதவி தொடர்ந்து கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் அரசு தரப்பிலிருந்து இலவசமாக சிலிண்டர் இணைப்புகளை மக்களுக்கு மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெறுவதற்கு அனைத்து பயனாளிகளுக்கும் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று அரசு கட்டாயமாக்கியுள்ளது. எனவே நீங்கள் இன்னும் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் உங்கள் சிலிண்டர் இணைப்பு துண்டிக்கப்படலாம். அதோடு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் சிலிண்டர் மானிய பணமும் நின்றுவிடும். இதற்காக சிலிண்டர் திட்டத்தில் நடைபெறும் மோசடியை தடுக்கவும், திட்டத்தின் நன்மைகள் உண்மையான மற்றும் தகுதியான பெண்களுக்கு மட்டுமே சென்றடைவதை உறுதி செய்யவும் கேஒய்சி சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. சரி, இப்பொழுது யாருக்கெல்லாம் சிலிண்டர் கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். அதாவது இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் பெண்ணின் வயது 18 வயது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதே சமயம் ரேஷன் கார்டில் பெயர் பதிவு செய்யப்பட்ட பெண்கள் தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள். ஏற்கனவே சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். மானிய உதவி பொறுத்தவரை இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அரசு தரப்பிலிருந்து மானிய தொகை வழங்கப்படுகிறது. இந்த பணமானது அவர்கள் நேரடியாக பெண்களின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இதனால் பெண்கள் மலிவு விலையில் சிலிண்டர்களை பெற முடியும். தற்போது லட்சக்கணக்கான பெண்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அடுத்து வரும் நாட்களில் பயனாளிகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் என்னென்ன ஆவணங்கள் தேவை என்று இங்கே பார்ப்போம். அதாவது ஆதார் அட்டை, வங்கி பாஸ்புக், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், சிலிண்டர் இணைப்பு எண். இந்த ஆவணங்கள் அனைத்தையும் தயாராக வைத்திருந்தால் கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை எளிதாக்க முடிக்கலாம். ஆன்லைன் செயல்முறையை பொறுத்தவரை ஆன்லைன் மூலமாக கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். முதலில் உங்கள் சிலிண்டர் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை திறக்க வேண்டும். வலைத்தளத்தின் முகப்பு பக்கத்தில் இகேஒய்சி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது உங்கள் முன் ஒரு புதிய பக்கம் திறக்கும். அதில் நீங்கள் ஆதார் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். தகவலை உள்ளிட்ட பிறகு கெட் ஓடிபி விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். உடனே பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். அதை பதிவிட்டு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வழிமுறைகளை முடித்த பிறகு உங்கள் கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறை முடிந்துவிடும். ஆஃப்லைன் செயல்முறை பொறுத்தவரை கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை ஆன்லைனில் முடிக்கவில்லை என்றால் ஆஃப்லைனில் முறையை பயன்படுத்தலாம். அதற்கு அருகில் உள்ள உங்கள் சிலிண்டர் நிறுவனம் அல்லது பொது சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும். உங்கள் ஆதார் கார்டின் நகல் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்
கையில் இருக்க வேண்டும். அது மிகவும் அவசியம். சிலிண்டர் நிறுவனம் அல்லது பொது சேவை மையத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகார அதிகாரியிலிருந்தும் கேஒய்சி சரிபார்ப்பு விண்ணப்ப படிவத்தை பெற வேண்டும். தேவையான அனைத்து தகவல்களையும், அதாவது பெயர், முகவரி, எரிவாயு இணைப்பு எண் மற்றும் ஆதார் எண் போன்றவை அந்த படிவத்தில் சரியாக உள்ளிட வேண்டும். அனைத்து தகவல்களையும் நிரப்பிய பிறகு உங்கள் ஆவணங்களின் நகல்களை அட்டை படிவத்துடன் இணைக்க வேண்டும். இதுபோது நிரப்பப்பட்ட படிவம் மற்றும் இணைக்கப்பட்ட ஆவணங்களை சிலிண்டர் நிறுவனம் அல்லது பொது சேவை மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறைகளை ஆஃப்லைன் முறையில் முடித்துவிடலாம். அது மட்டுமில்லாமல் பள்ளிக் கல்வித்துறை சந்திக்கும் பிரச்சனைகள் ஆலோசனை நடத்தும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதாவது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாவட்ட வாரியாக துறையின் அதிகாரிகளை சந்தித்து ஜூன் 23, 24 ஆகிய 2 தினங்கள் ஆலோசனை நடத்த உள்ளன. இதில் பல்வேறு விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட உள்ளது. பள்ளிக் கல்வித்துறை சார்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள பாடநூல் கழக கூட்டரங்களில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் மாவட்ட வாரியாக துறையின் மூத்த அதிகாரிகளுடன் ஜூன் 23, 24 ஆகிய 2 தினங்கள் ஆலோசனை நடைபெற உள்ளது. இதற்காக 2025 முதல் 2026 கல்வியாண்டு தொடங்கியுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாடல் நூல்கள் வழங்கப்பட்டன. அரசு பள்ளிகளில் நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்களும் இலவசமாக வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்களுக்கான பஸ் பாஸ் வழங்குவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்வியை பொறுத்தவரை நிதி சுமையால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. மத்திய அரசு தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் திட்டங்களை முறையாக செயல்படுத்த முடியாமல் பள்ளி கல்வித்துறை திணறி வருகிறது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்கள் 25% பேர் படிக்க வரி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான நிதியை மத்திய அரசு தராத நிலையில் ஆர்டிஇ பிரிவில் மாணவர் சேர்க்கையை நடத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதனால் ஏழை எளிய மாணவர்கள் அவர்களின் பெற்றோர் அதிருப்தியில் உள்ளன. இது ஒரு புறமிருக்க, பள்ளி கல்வித்துறையின் மாவட்ட அலுவலர்கள், முதன்மை அலுவலர்கள், உதவி திட்ட அலுவலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் கண்காணிப்பு பொறுப்பில் இருக்கும் துறை இயக்குநர்கள் ஆகியோரை அழைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்த உள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.